வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி கவர்னரை சந்தித்து ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் வீடியோ ஆதாரத்துடன் புகார். ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா குதிரை பேரம் நடத்துவதாக குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் காஷ்மீரில் 4 லட்சம் பேர் நிர்கதி. உதவி கிடைக்காமல் பொதுமக்கள் ஆவேசம். மழை வெள்ளத்தை பயன்படுத்தி ஊடுருவ முயற்சி. காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. விரிவான செய்திகள். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா குதிரை பேரம் நடத்துவதாக கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து வீடியோ ஆதாரங்களை அளித்தார். டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்காக பாரதிய ஜனதாவும் ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையாக போட்டி போடுகின்றன. ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ தினேஷ் மொஹானியாவுக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்து இழுக்க பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஷெர்சிங் தாகர் முயன்றதாக வீடியோ காட்சியை 2 நாட்களுக்கு முன் கெஜ்ரிவால் வெளியிட்டார். இந்நிலையில் டெல்லி துணை நிலை ஆளுநர் நஜீப் ஜங்கை புதனன்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். அப்போது ஆம் ஆத்மி எம்எல்ஏவை விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா தலைவர்கள் முயற்சிப்பதாக புகார் கூறிய கெஜ்ரிவால் இதற்கு வீடியோ ஆதாரத்தையும் கவர்னரிடம் அளித்தார். டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதாவை அழைக்கலாம் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு கடந்த 4ஆம் தேதி அனுப்பிய பரிந்துரையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் சட்டசபையை கலைத்துவிட்டு மறுதேர்தலுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கவர்னரை கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியையும் நேரில் சந்தித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்க உள்ளதாகவும் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் மनीष सिसोदिया தெரிவித்தார். उन्होंने यही कहा है कि मैं इसको देखूंगा. हमने उनसे रिक्वेस्ट किया था कि आप इसको पूरे को ध्यान से देखिएगा. इसमें सीधे खरीद फरोख्त करने की कोशिश की जा रही है, लालच दिया जा रहा है विधायकों को और अपनी कस्टडी में लेके रखने की बात की जा रही है. आने वाले समय में इसको राष्ट्रपति महोदय को भी देंगे सीडी की कॉपी, क्योंकि अभी उनकी पहली वाली रिकमेंडेशन भी एलजी साहब की रिकमेंडेशन वही है राष्ट्रपति साहब के पास में. लेकिन हम उम्मीद करेंगे कि एलजी साहब अपनी रिकमेंडेशन बदलेंगे और राष्ट्रपति महोदय को नई चिट्ठी लिख के बताएंगे कि किस तरह से हॉर्स ट्रेडिंग हो रही है, हॉर्स ट्रेडिंग की कोशिशें हो रही है यहाँ पे दिल्ली में सरकार बनाने के लिए. इसलिए सरकार बनाना संभव नहीं है और विधानसभा को भंग करना ही अब एकमात्र विकल्प है. பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் செவ்வாய் என்று தெரிவித்திருந்தார். இதனால் டெல்லியில் அரசியல் களம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீரில் வெள்ளத்தில் 4 லட்சம் பேர் தத்தளித்து வரும் நிலையில் உதவி கிடைக்காமல் ஆவேசமடைந்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் 60 ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 2 வாரங்களாக பெய்த கடுமையான மழையால் வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கிறது. மழை வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை புதனன்று 230 உயர்ந்தது. முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்களின் தொடர் மீட்புப் பணிகளின் பலனாக இதுவரையில் 90,000 பேர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் ஸ்ரீநகர் மற்றும் தெற்கு காஷ்மீர பகுதிகளில் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதனால் அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர் மண்டலத்தில் 20,000 வீரர்களும், ஜம்மு மண்டலத்தில் 10,000 வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 80க்கும் மேற்பட்ட விமானங்கள், ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் உதவி கிடைக்காமல் ஆவேசமடைந்துள்ளனர். ஸ்ரீநகரில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களை முற்றுகையிடுவது, தாக்குவது போன்ற சம்பவங்கள் செவ்வாய், புதன்கிழமைகளில் சில இடங்களில் நடந்துள்ளது. ஸ்ரீநகரில் குறிப்பிட்ட பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபடும்படி மக்கள் கூறியதை கேட்காமல் இன்னொரு திசையில் வீரர்கள் சென்றதால் அவர்களை தாக்கியுள்ளனர். இதில் 2 வீரர்கள் காயமுற்றுள்ளனர். இதுபோன்ற தாக்குதல்கள் மற்றும் மக்களின் ஆவேசத்தால் உணவு மற்றும் இதர நிவாரணப் பொருட்களுடன் வந்த 4 ஹெலிகாப்டர்கள் ஸ்ரீநகரில் உள்ள கவர்னர் மாளிகை வளாகத்தில் உள்ள ஹெலிபேடில் தரையிறங்காமல் திரும்பிச் சென்றன. ஸ்ரீநகரின் பல பகுதிகளில் 10 அடி ஆழத்துக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதே மக்களின் ஆவேசத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஏராளமான வீடுகளின் மாடியில் சிக்கி தவிக்கும் மக்கள் உதவிக்காக தொடர்ந்து கெஞ்சி வருகின்றனர். காஷ்மீரில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்பதற்காக 1.5 நாளில் மிதவை பாலத்தை ராணுவத்தினர் கட்டி முடித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் 4 லட்சம் பேரை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு அருகே உள்ள பர்ஜாலா எனும் பகுதியில் தாவி ஆற்றின் குறுக்கே 950 அடி நீளமான பாலம் அமைந்திருந்தது. ஆற்றின் இருபுறத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களை இணைக்கும் இந்த பாலத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால் தத்தளிக்கும் மக்களை மீட்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் விஞ்சி நிற்கும் பாதி பாலத்துடன் இணைக்கும் வகையில் தற்காலிக மிதவை பாலத்தை உருவாக்கும் பணியை ராணுவத்தினர் 1.5 நாளில் மின்னல் வேகத்தில் முடித்தனர். सेना यहाँ पे लगी हुई है, इससे हमारे लोगों को बहुत मदद मिल रही है. हमारे जो रिश्तेदार सभी जो
हमारे पड़ोसी गांव के इधर ही रहते हैं, हमारे रिश्तेदार, तो इससे हमारी सेना जो काम में लगी हुई है, इससे हमें बहुत मदद मिलेगी। जो पुल बाढ़ के कारण बहा है, जो ज़्यादा से ज़्यादा बाढ़ आने के कारण हमारे गांव में नुकसान भी ज़्यादा हुआ है और इसके कारण ये पुल टूटा हुआ है। அதிவேகமாக பாலம் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டதும் உடனேயே மீட்பு பணிகளை துவக்கி ராணுவம் ஆற்றுக்கு அப்பால் வெள்ளத்தில் சிக்கியிருந்த நூற்றுக்கணக்கானோரை மீட்டுள்ளது. எல்லையில் ராணுவத்தினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள கெரான் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ராணுவத்தினர் சம்பவ இடத்தை புதனன்று அதிகாலையில் சுற்றி வளைத்தபோது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடத் துவங்கினர். பதிலுக்கு ராணுவத்தினரும் சுட்டனர். இருதரப்புக்கும் நீண்ட நேரம் நடந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். எஞ்சிய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இத்தகவல்களை ராணுவ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து எந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை ராணுவத்தினர் கைப்பற்றினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கெரானில் உள்ள எல்லையில் ராணுவத்தினர் அதிக அளவில் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பலத்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ தொடர்ந்து முயன்று வருகின்றனர். கடந்த நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புள்ளியியல் துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய பீகார் மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2012-13 நிதியாண்டில் மாநில வாரியான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. பின்தங்கிய மாநிலமாக கருதப்படும் பீகார் 10.73% பொருளாதார வளர்ச்சியுடன் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மத்திய பிரதேசம் 9.89%துடன் இரண்டாவது இடத்தையும், டெல்லி 9.33%துடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது. வளர்ந்த மாநிலங்களின் வரிசையில் இருக்கும் தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் வெறும் 3.39% பொருளாதார வளர்ச்சியுடன் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. 2012-2013 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 4.5% சரிந்தது. அதையும் தாண்டி வெறும் 3.3% தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. இந்நிலையில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 100 நாள் நிறைவை முன்னிட்டு டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிருபர்களை சந்தித்தார். நாட்டின் உற்பத்தி துறை மற்றும் ஏற்றுமதி துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்தியாவின் புதிய வெளிநாட்டு தொழில் கொள்கையை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். जल्दी से जल्दी आ जाएगा पॉलिसी और उसका ब्रॉड वर्णन दे सकते हैं, इंटेंसिव डिटेल्स अभी देना उचित नहीं होगा, मगर ये पहले से जो भी पॉलिसी ढांचा था उससे जरा हट करके होगा. इंतजार कीजिए, आ जाएगा जल्दी. நமது நாட்டில் திறமை மிக்க தொழிலாளர்கள் அபரிமிதமான அளவுக்கு இருப்பதால் அதன் மூலம் இந்தியாவை உற்பத்தி துறையின் மையமாக உருவாக்குவது சாத்தியம்தான் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். படகு என்ஜின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை பிடித்துச் சென்று சிறையில் அடைத்தது. ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் செவ்வாய்க்கிழமையன்று மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். அப்போது படகு ஒன்றின் என்ஜின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்தது. அதிலிருந்த டோனா, பிரான்சிஸ், கிளாடிஸ் மற்றும் 13 வயது சிறுவன் ஜான்சன் உட்பட 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் கடற்படை முகாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த மன்னார் நீதிமன்றம் மீனவர்கள் 6 பேரையும் வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் அனுராதாபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த சின்ன பையன் தான் போனான் கடலுக்கு. நிலைமையை பார்த்துட்டு கடலுக்கு போனான். அந்த பையன் தீவுக்கு போனான். அந்த போட்டையும் அந்த பையனையும் மீட்டி கொடுத்துருங்க உடனடியா. அந்த இவங்களை இப்போ கடலுக்கு பிடிச்சி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க தற்கொலை சாவர நிலைமைக்கு தான் இருக்கு. என்ன உடனே திருப்ப போட்டையும் இந்த பையனையும் விட்டுருங்க. அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு விட சொல்லிருங்க எங்களை. கடந்த ஒரு வாரத்தில் தமிழக மீனவர்கள் 21 பேர் மற்றும் 2 படகுகளை சிறைப்பிடித்துள்ளனர். மீண்டும் இலங்கை கடற்படை நடத்தும் சிறைப்பிடிப்பு சம்பவம் தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சாமியை அக்டோபர் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
தமிழக மீனவர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் பிரதமருக்கு கடிதம் மட்டுமே எழுதி வருவதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அளித்திருந்த பேட்டி முதல்வர் ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி அரசு வழக்கறிஞர் எல் ஜெகன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சுப்பிரமணிய சாமி மற்றும் அவரது பேட்டிகளை வெளியிட்ட தினமலர் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்கள் மீதும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் சார்பாக அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அந்த வழக்கு நீதிபதி விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கில் உண்மை தன்மை இருப்பதென அறிந்து சுப்பிரமணிய சாமி அவர்களும் தினமலர் பத்திரிகை ஆசிரியர்களான கிருஷ்ணமூர்த்தி லட்சுமதி அவர்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் அண்ட் பிரிண்டரான சுனில் நாயர் சந்தன கோபால் ஆகியோரும் வருகிற 30/10/2014 நீதிமன்றத்திலே நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு புதனன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணிய சுவாமியை வரும் அக்டோபர் 30 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். எம்எல் சட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னை அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் நடந்தது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்வி இயக்ககத்தின் கீழ் 7 சட்டக் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 5 கல்லூரிகளில் எம்எல் சட்ட மேற்படிப்பு கற்பிக்கப்படுகிறது. சென்னையில் 80 இடங்கள், மற்ற கல்லூரியில் 80 இடங்களை நிரப்புவதற்கான ஒற்றை சாளர கலந்தாய்வு சென்னையில் உள்ள அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் புதனன்று துவங்கியது. முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நீதிபதி ராஜேஸ்வரன் ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார். 160 இடங்களை நிரப்புவதற்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள 190 மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று 2வது வருடமாக டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வைத்து இந்த ஒற்றை சாளர முறை சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 160 சீட் சட்ட மேற்படிப்பிற்கு இருக்கின்றது. அதில் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரிக்கு 60 சீட்டுகளும், மீதி உள்ள 4 கல்லூரிகள், 7 கல்லூரிகளிலே 4 கல்லூரிகளுக்கு சட்ட மேற்படிப்பு இருக்கின்ற காரணத்தால் அதில் 80 சீட்டுகளுமாக ஒட்டுமொத்தமாக 160 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசினுடைய இடஒதுக்கீடு முறையில் மிக அழகாக இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீட்டை பின்பற்றி இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,712 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,589 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 44 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,780 ரூபாயாக இருந்தது. தமிழக அரசின் வெளிநாட்டு கல்வி திட்டத்தின் கீழ் லண்டன் சென்று கல்வி பயில்வதற்கு நெல்லை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் 2 தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் சிறப்பாக கல்வி பயிலும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களை தேர்வு செய்து வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க செய்யும் திட்டத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழக உயர்கல்வி மன்றமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் 25 பேர் மற்றும் 5 பேராசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். இறுதியாக பிரிட்டிஷ் கவுன்சில் மையத்தில் நடந்த தேர்வில் 22 மாணவிகள் 3 மாணவர்கள் என 25 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் மதுமிதா இந்து, ரீமா ஆகிய 2 தேர்வாகியுள்ளனர். இவர்கள் லண்டனில் உள்ள ஷெஃபீல்ட் ஹாலம் பல்கலைக்கழகத்தில் தங்கி பயில உள்ளனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 மாணவிகளும் லண்டன் பல்கலைக்கழகம் சென்று பயில தேர்வானது கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 25 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷெஃபீல்டு ஹாலம்ன்ற யூனிவர்சிட்டியில தான் நான் போய் என்னோட 3rd செமஸ்டர் படிக்க போறேன். என்னோட ஷெஃபீல்டு ஹாலம்ல மொத்தம் 8 பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஓவராலா வராங்க. அதுல நானும் ரீமாவும் 2 பேருமே சேம் யூனிவர்சிட்டிக்கு தான் போய் படிக்க போறோம். அப்பா ஆட்டோ டிரைவர், நான் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஃபேமிலியிலேருந்து தான் நான் இங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்படி இது மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் இல்லாத ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலையும் வர முடியும் அப்படின்றதுக்கு எங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். 3rd செமஸ்டர் ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்டால் ஏற்படுத்தின ஸ்கீம் இதில் இப்போ செலக்ட் ஆகி என்னோட 3rd செமஸ்டர் நான் இப்போ யூகேல ஷெஃபீல்ட் ஹாலம் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன்.
பட் ஆனால் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அங்கே வந்து எங்களோட எக்ஸ்போஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது மூலமா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். லண்டன் சென்று பயில உள்ள மாணவர்களின் போக்குவரத்து செலவு, தங்கும் விடுதி, உணவு, தினசரி செலவு என ஒரு மாணவருக்கு 15 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4.5 கோடி ரூபாய் அரசு சார்பில் செலவிடப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.